யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஐபிஎல் ஷெடியூல் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கானந்த் தான். 2 நாளாகவே ஷெடியூல் லீக் ஆகி சிஎஸ்கேவுக்கும் எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இங்கே மேட்ச் நடக்க போகுது, இந்த தேதி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாகவே வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா? முதல் மேட்ச்சு சிஎஸ்கேவுக்கும் எம்ஐக்கும் ஐபிஎலோட எல் கிளாசிக்கோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேட்ச்சு சேப்பாக்கில் வச்சுருக்கிறாங்க. டிக்கெட்டோட ரேட்டு எவ்வளோ எகிற போகுது. 2வது மேட்ச் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் சேப்பாக்கில் என்ன நடக்க போதோ தெரியல. சரி, ஓகே, இது ஒரு பக்கம். அப்படின்னா இப்போது ஷெடியூல் விட்டுருக்குறாங்க. 10 டீம்களுக்குமான ஷெடியூலில் எந்த டீமுக்கு ஷெடியூல் நல்லா இருக்குது, சாதகமாக இருக்குது. ஷெடியூல் ரொம்ப முக்கியங்க. ட்ராவலிங் டைம் இருக்குது, பேக் டு பேக் ஹோம் மேட்சஸ்லாம் வருதா, இதெல்லாம் பார்க்கணும். அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த டீமுக்கு ஷெடியூல் சாதகமாக இருக்குது, நல்ல ஷெடியூலாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட பார்வையில் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீமுக்கு ஷெடியூல் நல்லா இருக்குது, அதனால் இவங்க கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க அப்படின்னு உங்களோட பார்வையிலேருந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன், துபாய்க்கு போகிறேன். துபாய்க்கு போயிட்டு வழக்கமெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வீலாக எடுப்போம், ஸ்பெஷல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் போட்டியும் நடத்த போகிறோம். என்ன போட்டி? முருதிங்கிற போட்டியாலாம் இல்லை, கேட்காதீங்க. அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஷெடியூல் 2025 ரிவ்யூ ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். மார்ச் 22ஆம் தேதி ஐபிஎல் ஆரம்பிக்குது. கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் கல்கட்டாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. கம்பீர் இருந்த வரைக்கும் கேகேஆர் ஆர்சிபி அந்த ரைவல்ரி ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தது. இல்லை, ஒரு மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி இருந்தது. அப்படியே கம்பீர் எல்எஸ்ஜி போனதுக்கப்புறம் எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்சிபின்னு ஆக்கினாங்க. இப்போ கம்பீர் இந்தியன் டீமுக்கு போயிட்டார். இப்போ ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற அந்த மேட்ச்சு போன வருஷம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நோ பால் பிரச்சனை, சேசிங்கு, ஆர்சிபி கேகேஆர். ஸோ திரும்பவும் கல்கட்டாவில் அந்த தொட்டு தொடரும் ஒரு என்ன சொல்கிறது, பட்டும் பாரியம் வரையும் அங்கே அப்படிங்கிற மாதிரி வருமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்ச் 23 எம்ஐக்கும் சிஎஸ்கேவுக்கும், ஏப்ரல் 20ஆம் தேதி திரும்பவும் எம்ஐக்கும் சிஎஸ்கேவுக்கும் பாம்பேயில் நடக்க போகுது. மார்ச் 28ஆம் தேதி, மே 3ஆம் தேதி ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் சென்னையில் 1, பெங்களூரில் 1 மேட்ச் நடக்க போகுது ஒரு பக்கம். அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸுக்கும் ஆர்சிபிக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் வச்சுருக்காங்க. பொருத்தமாக இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த பேட்டில் ஒரு பக்கம். அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் இந்த பேட்டில் ஒரு மாதிரி பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பேட்டில். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசில்மனியா இருக்குது, ஸ்மாக் டவுன் இருக்குது, கூண்டு ஃபைட் இருக்குது. ஸோ ஷெடியூல் பார்க்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்கள கடைசி காலகட்டங்களில் இந்த ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குது. நல்ல ஷெடியூல் அமைச்சு கொடுத்தா தானே இந்த அப்கமிங் ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம நல்லபடியாக விளையாண்டு நம்மளுக்கு மனசில் பதிவாங்க. குவாலிஃபயர்ஸ் 1, எலிமினேட்டரும் ஹைதராபாத்தில் நடக்க போது. குவாலிஃபயர்ஸ் 1 மே 20ஆம் தேதி, எலிமினேட்டரு மே 21ஆம் தேதி. குவாலிஃபயர்ஸ் 2வும் ஃபைனலும் கல்கட்டாவில் தான் நடக்க போகுது. குவாலிஃபயர்ஸ் 2 மே 23, ஃபைனலு மே 25. அதாவது மார்ச் 22 ஆரம்பித்து மே 25ஓட ஐபிஎல் 2025 கிரிக்கெட் திருவிழா நடந்து முடிவடைய போகிறது. இப்போது நம்ம ஒவ்வொரு டீமோட ஷெடியூலுக்குள்ளே போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ப்ளீடு ப்ளூன்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆரம்பிக்க போகிறது ஆர்சிபியிலேருந்து. ஸோ ஆர்சிபியோட ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கா, பிளே ஆஃபுக்கு இட்டுட்டு செல்லுமா இந்த ஷெடியூலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மேட்ச்சு கேகேஆர் கூட கல்கட்டா ஃப்ளாட் ட்ராக்கு அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் குட்டி கிரவுண்டு அப்படிங்கிறதும் ஓகே. ரெண்டுமே அது ஒரு மாதிரி 50-50ன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்த கேம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட சென்னையில் வச்சுருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸும் கொஞ்சம் பிரச்சனை, சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட சேப்பாக்கில் ஆடுறதும் பிரச்சனை. பட் இந்த ரைவல்ரி எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா போன வருஷம் மே 18 அந்த தேதியை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் மறக்க மாட்டாங்க. ஏன்னா எம்எஸ் தோனி அவர்களுக்கு கப்பு கொடுத்து ஃபேர்வெல் அனுப்பி வைக்கணும்னு நினச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு அந்த கனவை ஷட்ரு போட்ட ஒரு தினம். அதுக்கப்புறம் வெளியில் நடந்த பிரச்சனைகள் அது ஒரு பக்கம், அது ஒரு மாதிரி 2 நாள் 3 நாள் வரைக்கும் போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபிக்கு அங்கே ஒரு வேளை பெங்களூரில் வச்சுருந்தாவது. பட் ஓகே, எனக்கு சேப்பாக்கு வந்தால் சேப்பாக்கில் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். பாருங்களேன், சென்னை 2வது மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட. பட் ஓகே, அது வெளியில் இருக்கிற ட்ராமா. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட 2வது மேட்ச்சு சென்னையில், போன வருஷம் சென்னையில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆடினாங்க. ஸோ மொதல் இந்த 2 மேட்ச்சு 4-5 இல்லை 2 மேட்ச் 3 மேட்சுக்குள்ளே சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆர்சிபி ஆடுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லது இல்லைங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். பட் 2வது மேட்ச்சு சென்னையில் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஆர்சிபி கொஞ்சம் யோசிக்கவும் செய்வாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பி ஹோமுக்கு வராங்க ஒரு ஜிடி கூட, ஓகே நல்ல விஷயம். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் கூட திரும்ப மும்பைக்கு போகிறாங்க. ஒரு 4-5 மேட்ச்சில் ஒரு சிஎஸ்கே கூட ஒரு மும்பை கூட, அங்கே தான் எனக்கு என்னமோ ஆர்சிபி ஓகே இந்த ஷெடியூல் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சாதகமாக ஃபஸ்ட் ஆஃப் இல்லையோன்னு எனக்கு தோணுது. பட் போன வருஷம் இந்த ஃபஸ்ட் ஆஃப் சொதப்பல், பட் செகண்ட் ஆஃப் பலமலமலமலமாக அடிச்சுன்னு மேலே ஏறி கிளம்பிட்டு வந்தாங்க. பட் இந்த தடவை ஆர்சிபிக்கு ஷெடியூல் நல்லா இருக்குது, ஷெடியூல்லாம் மேட்ரு இல்லாமா நாங்கள் பர்ஃபார்மன்ஸ்மானு ஒரு வேளை வந்தாங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும், ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டாக வரும். மும்பை போனதுக்கப்புறம் திரும்ப ஹோமுக்கு வராங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கூட, அதுக்கப்புறம் உடனே ஜெய்ப்பூர் போகிறாங்க, திரும்ப பெங்களூருக்கு திரும்பி பஞ்சாப் கிங்ஸ் கூட ஆட வராங்க, முல்லன்பூர் போகிறாங்க, திரும்பி பெங்களூர் வராங்க, டெல்லி போகிறாங்க, பெங்களூரு லக்னோ போயிட்டு திரும்பி கடைசி 2 மேட்ச் பெங்களூரு. இவங்களுக்கு அந்த ஹோம் மேட்சே நீங்கள் பாருங்களேன், பிரிச்சு இருக்குது. கிருக்கானந்தா எங்களுக்கு அதுதான் கிருக்கானந்தா வேணும், நாங்கள் ஹோம் மேட்சை வேணாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியோட ஃபேன்ஸ் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆர்சிபி ஃபேன்ஸும் இந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவலி விரும்பவும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, பேக் டு பேக் பெங்களூரில் அவங்க ஆனாங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு மேட்சோட தோல்வி அடுத்த மேட்சோட தோல்வி அப்படியே அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும், திரும்பி அது அவையிலையும் கண்டினியூ ஆகும். பட் பிரித்து வச்சுருக்காங்கிறது ஆர்சிபிக்கு நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன ஒரு 4 மேட்ச்லேயே 4 மேட்ச்லேயே சிஎஸ்கே கூட எம்ஐ கூட ஆடுறாங்க அப்படிங்கிறதும். பட் கடைசியில் நீங்கள் பாருங்கள், கடைசி 4 மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட தான் வருது. இன்கேஸ் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆர்சிபிக்கு வந்து நெட் ரன் ரேட் வேணும், கடைசியில் இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் மஸ்ட் வின் மேட்சஸ்ன்னு வரும்போது ஒரு 5ஆவது மேட்ச்சில் இருந்தாலும் ஒரு 4ஆவது மேட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கனாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கே வராங்க. இல்லை கடைசி ஒரு 4-5 மேட்ச் வின் பண்ணணும்னா ஒரு அகைன் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஆட போகிறாங்க, அதுவும் திரும்ப பெங்களூரில் ஆட போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெங்களூரில் நல்ல ரெக்கார்டும் இருக்குது, ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஒன்றும் குறைச்சவங்க கிடையாது, இவங்க 2 பேர் கூட பெங்களூரில் ஆட போகிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து கடைசி 2 மேட்ச்சு ஹோமில் வச்சுட்டு அண்ட் கரெக்டாக வந்து சிஎஸ்கே கூட ஆரம்பிக்கிற மாதிரியும் வச்சுட்டு மேலே சிஎஸ்கே வச்சுட்டு ஒரு மும்பை இந்தியன்ஸ் வச்சுட்டு ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷெடியூல் எனக்கு தெரியும் டஃப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம், போன வருஷம் வரவே மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது ஆர்சிபி ஒரு மாதிரி மிதிச்சுட்டு மேலே வந்தாங்கல்ல, இந்த தடவை வருவாங்களா, இந்த தடவை அப்படி வருவாங்களான்னு பார்க்கலாம். எம்ஐ கூட ஒரு மேட்ச் வச்சுருக்கிறாங்க, சிஎஸ்கே கூட 2 மேட்ச் வச்சுருக்கிறாங்க. ஆர்சிபிக்கு சோஃபார் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஷெடியூல் தான். பிளே ஆஃபுக்கு இவங்க முண்டி அடிச்சுட்டு வரணும், மற்ற டீம் மாதிரி ஷெடியூல் வந்து அவங்க கொண்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். கேப் இருக்குது, கேப் இல்லாமலாம் இல்லை, ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ராவலிங் கொஞ்சம் கஷ்டப்படுத்து நினைக்கிறேன். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஷெடியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மேட்ச்சு சென்னை சேப்பாக்கில் மும்பை இந்தியன்ஸ் கூடயும் ஆர்சிபி கூடயும், கடைசி 2 மேட்ச்சு ஆர்ஆர் கூட சென்னையில், அகமதாபாத்தில் ஜிடி கூட ஆட போகிறாங்க. 2 மேட்சும் கடைசி 2 மேட்சும் அதுக்கு இடையில எம்ஐ ஆர்சிபி கூட ஒரு கேப் விட்டு வராங்க. சிஎஸ்கேக்கு எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஷெடியூல் ஒரு மாதிரி நல்லா இருக்குதோ, கேப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி, இது கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தலைவலி. பட் இந்த தலைவலி அவங்க ஒரு வேளை தாண்டிட்டாங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆயிடும். முன்னாடி சிஎஸ்கேவுக்கும் எம்ஐக்கும் முதல்லே மேட்ச் வராதனால எம்ஐயால் பவுன்ஸ் பேக் ஆகி வர முடியல, ஒரு சீசனில் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஹோம் மேட்சஸ் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாகி தான் வந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச் கூட இவங்களுக்கு ஒரு மேட்ச் கூட இல்லை, ரோடில் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்ச் ஆனாவது இண்டிவிஜுவலாக இப்போ ருட்ராஜ் கேக்வாத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற பேட்டர்ஸுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஏதுவாகவும் இருக்கும். பட் ஹைதராபாத்தில் மேட்ச் இல்லைங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த தடவை மும்பை கூட 2 மேட்ச் ஆட போகிறாங்க, ஆர்சிபி கூட 2 மேட்ச் ஆட போகிறாங்க. அப்புறம் தரம்சாலாலே உங்களுக்கு மேட்சே இல்லை, முல்லன்பூரில் ஒரு மேட்ச் ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லக்னோவில் ஒரு மேட்ச் வச்சுருக்காங்க. இதில் ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா பேக் டு பேக் சேப்பாக்கில் 2 மேட்ச் வருது. 6 மேட்ச்சில் 4 ஹோம் மேட்ச்சு, சிஎஸ்கே அங்கே இலக்கு. பட் மேலே ஒரு 4, அதான் மேலே போன தடவை இப்படி தான் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா விளையாண்டு திரும்பி செகண்ட் ஹாஃபில் விட்டாங்கல்ல, அந்த மாதிரி கோட்டை விட்டுறக்கூடாது. மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஷெடியூல் நல்லாயிருக்கு, பட் செகண்ட் ஆஃப் ஷெடியூல் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கே அவையில் மும்பை கூடயும் பெங்களூர், சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பாதியாக பிரிக்கலாம்ல. மும்பை இந்தியன்ஸ் கூட 23 மார்ச் ஒன்று ஆடி முடிச்சுட்டு ஏப்ரல் 14 லக்னோ கூட ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அது ஒரு ஆஃப் ஆகும். திரும்பி ஏப்ரல் 20 அடுத்த செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்குது, அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் எம்ஐ கூட ஆடுறாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஷெடியூல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி செம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸோட ஷெடியூல், ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட, அது முடிச்சது உடனே ஜிடி கூட. அதாவது அது ரெசில்மேனியா, இது கூண்டு ஃபைட்டு, ஜிடிக்கும் எம்ஐக்கும் ஆகாது. அது அகமதாபாத்தில் நடந்தாலும் சரி தான், அது பாம்பேயில் நடந்தாலும் சரி தான். சரி, இது முடிஞ்சிச்சா? அடுத்து திரும்பி கேகேஆர் கூட மும்பையில் ஆட போகிறாங்க. சரி, ஓகே, இது நல்ல விஷயம். இங்கே ஆனால் 2 மேட்சும் அவேல, அதுவும் ஆட போகிற ஆப்பனண்ட் அப்படிங்கிறது மும்பைக்கு அந்த பவுலிங் அட்டாக் பிரச்சனை இருக்குது.
அதனால் அவங்களோட ஹோம் கிரவுண்டே வில்லனாக இருக்குது. ஆர்சிபியை விட அதிகமாக போன வருஷம் அவங்களோட பவுலர்ஸ் அதிகமாக ரன் கொடுத்தாங்கங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கேகேஆர் கூட ஆடி முடித்த உடனே லக்னோ கூட ஆடி முடிச்சுட்டு திரும்பி மும்பைக்கு வராங்க ஆர்சிபி கூட ஆடுறதுக்கு. இந்த வருஷம் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் தான், ஆமாம், ரோக்கோ ஃபைட் அப்படிங்கிறது வந்து. பட் பொதுவாகவே ஆர்சிபி எம்ஐ க்ளோரிஃபையை விட அவங்க விளையாடுற மேட்சஸ் நல்லா தான் இருக்கும். அது ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் போகும். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கூட நல்ல விஷயம், பொட்டி கிரவுண்டு கிடைக்குதா. அடுத்து மும்பையில் இவங்களுக்கு 2 மேட்ச்சு பேக் டு பேக் 2 மேட்ச்சு. 25ஆம் தேதி ஒரு மேட்ச் சிஎஸ்கேவுக்கு சென்னையில், திரும்பி 30ஆம் தேதி சேப்பாக்கில் ஒரு மேட்ச்சு சென்னைக்கு. அப்படி இல்லாமல் 17 முடித்த உடனே திரும்பி 20 மும்பையில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியுமே பொட்டி கிரவுண்டு, டெல்லி கூட ஆட போகிறாங்க. டெல்லி செம்ம ஸ்ட்ராங்கான டீம், வேறு விஷயம். அடுத்து 17 மும்பையில், 20 மும்பையில் சிஎஸ்கே கூட எஸ்ஆர்ஹெச் கூட, அடுத்தது 23 ஹைதராபாத்தில் கூட ஒரு பொட்டி கிரவுண்டு. இப்போ சிஎஸ்கே கூட இவங்களுக்கு ஒரு டேமேஜ் ஆனாலும் ரெக்கவரி ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில் ஆடும்போது ஒரு ரோடில் ஆடும்போது ஸோ வாய்ப்புகள் இருக்குது. இங்கே முடிஞ்சோடனே ஹைதராபாத் முடிஞ்சோன்னா திரும்பி மும்பை கூட, மும்பை முடிஞ்சோன்னா திரும்பி ஜெய்ப்பூர் முடிஞ்சோன்னா மும்பை, திரும்பி தரம்சாலா, மும்பை. இவங்களுக்கு எப்படி தெரியுமா கிடச்சிருக்குது, மும்பையோட இந்த வருஷம் பவுலிங் அட்டாக் ஒரு வேலை சொதப்பிடுச்சுன்னு வைங்களேன், மேலே பேட்டிங் சரியாக பண்ணல வைங்களேன், காலி. பவுலிங்கு ஓகே, ஐபிஎல்ல அடி விழ தான் போகுது. பேட்டர்ஸ் ஒரு பெரிய ரன் அடிக்கலை, சரியாக பண்ணலான்னா காலி ஆகிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு நிறையாக்கு ரோடு கிடச்சிருக்கு. அதாவது ஹோமில் மும்பையில் ஆட போகிறாங்க ஒரு பக்கம் அப்படின்னா, ஜெய்ப்பூர் அதுவும் ஒரு ஹை ஸ்கோர் வென்யூ தான், தரம்சாலா ஹை ஸ்கோர் வென்யூவு, டெல்லி ஹை ஸ்கோர் வென்யூவு, லக்னோ மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற கிரவுண்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட போகிறாங்க, அதனால் ஓகே பிரச்சனை இல்லை. அகமதாபாத் ஒரு ஹை ஸ்கோர் வென்யூ தான். ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுலர்ஸ் இப்போ பும்ராக்கு இன்ஜுரி, செகண்ட் ஹாஃப்லேயாவது அட்லீஸ்ட் வந்தாருனாவது டீம் காமந்து பண்ணிடலாம். ஓகே, இதுதான் மும்பை இந்தியன்ஸோட ஷெடியூலு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கிரவுண்டும் ஒரே மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது, ரோடு தான் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆப்பனன்ட் சேஞ்ச் ஆகிறாங்க, பட் அந்த ரோடுலேயும் இவங்களோட ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஒரு படி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பனன்ட் கூட தான் இவங்க ஆக்சுவலி மோதவும் போகிறாங்க. பட் ஒன்று தெரிஞ்சிடும், ஒன்று மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஓப்பனிங்லேயே தெரிஞ்சுக்கலாம், இது சரிப்பட்ட வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒன்ஸ் அடி அடித்து ஆரம்பத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிஎஸ்கேவுக்கு எப்படி ஆர்சிபி எம்ஐ கூட ஃபஸ்ட்டு 2 மேட்ச் போட்டு அவங்க அடித்து தாதா மாதிரி வந்தாங்கன்னா, அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் மும்பை இந்தியன்ஸு ஃபஸ்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட தான், ஆனால் அடுத்து ஜிடி கூட கொஞ்சம் கஷ்டம் கூட வச்சுக்கோங்களேன். பட் அங்கேருந்து அப்படியே மும்பையிலேருந்து ட்ராவல் பண்ணி இவங்க ஒரு வேலை வந்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட் 2 மேட்ச் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பேக். எப்பயுமே மும்பை எப்படி தானே சாமி கூப்பிட்டுருவாங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அந்த மாதிரி கூட எடுத்துப்பாங்க. சரி ஓகே, இது மும்பை இந்தியன்ஸோட கணக்கு பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஷெடியூல் நல்லா இருக்குது, கவலைப்பட வேணாம். சொல்லுங்கள், எத்தனை பேர் இங்கேருந்து பாம்பே போக போகிறீங்க மேட்ச் எல் கிளாசிக்கை பார்க்குறதுக்கு? ஏப்ரல் 20 வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்ததாக ஜிடியோட ஷெடியூல் பார்க்கும் முதல் 2 மேட்ச் அகமதாபாத்தில், ஒன்று பஞ்சாப் கூட ஆடி முடிச்சோன்னே அடுத்து மும்பை இந்தியன்ஸ் கூட முடிச்சோடனே திரும்பி பெங்களூருக்கு போகிறாங்க, ஆர்சிபி கூட ஆடிட்டு, அடுத்து கொஞ்சம் ஹைதராபாத் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ரோடு, திரும்பி அகமதாபாத், லக்னோ கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை, ஆனால் லக்னோ டீம் பிரச்சனை கிடையாதுங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். திரும்பி அகமதாபாத்தில் கொல்கட்டாவில் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக, சரி ஓகே பிரச்சனை இல்லை. ஆர்ஆர் கூட ஜெய்ப்பூருக்கு அகேன்ஸ்டாக, பட் திரும்பியோனே ஒரு அகமதாபாத் கூட, திரும்பி மும்பை கூட மும்பையில், டெல்லி கூட டெல்லியில், அடுத்தது கடைசி 2 மேட்ச் அகமதாபாத். வேறு என்னங்க வேணும், முதல் 2 மேட்ச் அகமதாபாத் மும்பை கூட போட்டு வச்சுருக்காங்க, பட் கடைசி 2 மேட்ச் லக்னோ கூடயும் சிஎஸ்கே கூடயும் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட இவங்களுக்கு மஸ்ட் வின் மேட்சாக வரும்போது மேபி இவங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சிஎஸ்கே கூடயும் இவங்க ஓரளவு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நிறைய தமிழ்நாடு பிளேயர்கள் இருக்காங்கிறதுனால. ஸோ ஜிடியும் சிஎஸ்கேவுக்கு சலைச்சவங்க கிடையாது. ஆனால் கடைசி 2 மேட்ச் இந்த பாயிண்ட்ஸ் பிரச்சனை வரும்பொழுது தான் வந்து சிஎஸ்கே கிட்ட முட்டை வரணும். பட் கடைசி 4 மேட்ச்சில் இவங்க வரது வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் கூடயும், ஸ்ட்ராங்கான ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் கூடயும், சென்னை சூப்பர் கிங்ஸ் கூடயும் இவங்க ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும் தான் பிரச்சனை. ஸோ இதுதான் ஜிடியோட ஷெடியூல் பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கும் நல்லா இருக்குது, சிஎஸ்கேவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் பார்த்தது 4 டீமுகளில் அவ்வளோ கஷ்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்ததாக கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஸ்ரேயாஸ் ஐயர் கப்பு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, இன்னும் இவங்க கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணல. ஆர்சிபி கூட ஃபஸ்ட்டு மேட்ச் முடிச்சுட்டு திரும்பி இப்படியே பக்கத்தில் கவுஹாத்தி போயிட்டு அப்புறம் ஒரு கேப்பில் மும்பை போகிறாங்க. ஆனால் இவங்க ஷெடியூலோட பியூட்டி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது பேக் டு பேக் 2 மேட்ச் 2 தடவை வருது, புரியுதுங்களா? 21ஆம் தேதி 26ஆம் தேதி ஜிடி கூட பஞ்சாப் கூட கொல்கட்டாவில், ஓகே எனக்கு புரியுது. ஆனால் பேக் டு பேக் அந்த 2 மேட்ச் வருது, அலைச்சல் வேணாம், ஊருக்குள்ளே இருந்து ரெக்கவரி ஆகலாம். அது முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கூடயும் சிஎஸ்கே கூடயும் உடனே இவங்க கல்கட்டாவில் ஹோமில் அடுத்தடுத்த நாட்களில் வந்து இவங்க ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும்
ஸோ ஆர்ஆர் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த டபுள் ஹோம் மேட்சஸ்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லைனாலும் இன்னொன்றுல கண்டிப்பாக டீம் ரெக்கவரி ஆகி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கல்கட்டாவுக்கும் இந்த ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. பட் ஆனால் ஒன்று பண்ணணும், அந்த கடைசி 2 அவே மேட்சஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஹோம் மேட்சஸ் ஆர்ஆர் கூட சிஎஸ்கே கூட இங்கே தான் மாட்டுறாங்கல்ல, 2 பேக் டு பேக் 2 ஹோம் மேட்சஸ் கொடுத்துடலாம். ஆனால் அதில் ஒரு சிஎஸ்கே கூட கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஒன்று, இவங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வரும்போதே அவங்க வந்து நாங்கள் வந்து பிளே ஆஃப் அப்படிங்கிறத இவங்க உறுதிப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா இவங்களுக்கு என்ன ஃபைனல் இங்கே தான் நடக்க போகுது, அதனால் கப்பு பார்சல் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணிடலாம். பட் ஆனால் ஷெடியூல் எனக்கு கேகேஆருக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆனால் டீம் சாலிடாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஹைதராபாத்லேயும் மேட்ச் வச்சுருக்காங்க, டெல்லியிலையும் மேட்ச் இருக்குது, கவுஹாத்திலையும் இருக்குது, பாம்பேலையும் இருக்குது, கல்கட்டா 5-6-7 மேட்ச் வந்துடும், பெங்களூர்லேயும் மேட்ச் வச்சுருக்கிறாங்க. சில டீமுக்கு இப்படிலாம் அமைதில்லை, கேகேஆருக்கு அப்படி அமைஞ்சிருக்குது. எனக்கு மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஷெடியூல் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாலாம் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததான் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஆரம்பிக்கும் போது பாருங்களேன், வைசாக்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆடுறாங்க, திரும்ப எஸ்ஆர்எச் கூட ஹைதராபாத்தில் ஆடுறாங்க. இப்போது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, அவங்களுக்கு வந்து ஹோம் வைசாக்லையும் போட்டு டெல்லிலையும் போட்டுக்காங்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்குது, எனக்கு புரியுது. ஸோ அந்த வகையில் ஓகே, இது எல்எஸ்ஜிக்கும் இல்லை டிசிக்கும் இல்லை, அது வந்து ஒரு அவே கேம் 2 டீமுக்கும் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 2 மேட்ச் அவேல ஆரம்பிக்கிற டீம் எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. திரும்ப அடுத்தது அவங்க உடனே ஹோமில் வராங்க, ஹோமில் 2 மேட்ச் வைக்கிறாங்க, அவேல 2 மேட்ச் ஆடிட்டு திரும்ப ஹோமுக்கு வராங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒன்று மும்பை இந்தியன்ஸ் கூட, அந்த 2 மேட்ச் வேறு ஏதாவது ஒரு வீக்கான டீம்னு நீங்கள் யோசிச்சாலும் எல்எஸ்ஜி தான் இருக்கிறதுல வீக்கான டீம் இந்த ஐபிஎல்ல மாட்டுறாங்க. திரும்பி கேகேஆர் கூட கல்கட்டா அவே மேட்ச்சு, ஹோமில் ஜிடி கூட சிஎஸ்கே கூட, சிஎஸ்கே ஜிடி கஷ்டமான டீம்கள் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஷெடியூல் எல்எஸ்ஜிக்கு சாதகமான ஷெடியூல் கிடையாது. செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் மேட்ச் இவங்களுக்கு சரியாக பிரித்து கொடுக்கலன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா ஹோமில் இவங்களுக்கு சிஎஸ்கே கூடையும் போட்டு எம்ஐ கூடையும் ஒன்று போட்டு, அவேல ஜெய்ப்பூர், பாம்பே, அகமதாபாத், தரம்சாலா அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் கூட, மும்பை இந்தியன்ஸ் கூட, ஆர்ஆர் கூடலாம் ஆடுறாங்க. எனக்கு எல்எஸ்ஜியோட ஷெடியூல் அண்ட் டீமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கிறது தெரியல, எந்த அளவுக்கு இவங்க யூட்டிலைஸ் பண்ணி ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் சில டீமுக்கு அவங்க ஹோமில் ஆடுறத அவேல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வரலாம். அந்த வகையில் லக்னோவும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும். பட் எல்எஸ்ஜி ஒரு மாதிரி சுமாரான டீமாக என் கண்ணுக்கு தெரியுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சுமாரான ஷெடியூலாக எனக்கு தெரியுது. பட் அவங்களோட பார்வையில் மேபி அப்போ பரவாயில்ல, லக்னோவில் நம்ம மேட்ச் இப்படி பிரித்து வச்சது நமக்கு ரொம்ப நல்லதான்னு கூட அவங்க யோசிக்கலாம். லக்னோ ரிஷப் பண்ட் மேஜிக் ஏதாவது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு 2 ஹோம் மேட்சோட ஆரம்பித்து ஆர்ஆர் எல்எஸ்ஜியோட ஆரம்பித்து திரும்பி வைசாகில் டிசி கூட ஆட போகிறாங்க. பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஷெடியூல் விடுங்க, எனக்கு செகண்ட் ஹாஃப் ஷெடியூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க அப்படியே மும்பை இந்தியன்ஸ் கூட மும்பையில் ஆரம்பித்து திரும்ப அப்படியே மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் கூட ஹைதராபாத்தில் ஆடுறாங்க. ஒரு 5 நாள் கேப்பில் ஆடுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்ஆர், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஹைதராபாத். இந்த காலகட்டத்தில் இந்த 3 டீம் விளாட்றது நல்லா இருக்குது. அடுத்து தான் சிஎஸ்கே, அடுத்து தான் ஆர்சிபி நான் வச்சுப்பேன். ஸோ இவங்களோட அந்த 2 மேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்லேயும் அவையில் நடக்கிறது பிளாக் பஸ்டரு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த 2 டீமும் செம்மையாக மல்லு கட்டுவாங்க. ஜெயிக்கிறவங்க பிளே ஆஃபுக்குங்கிற மாதிரி கூட இருக்கலாம், பார்ப்போம். ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது மும்பை இந்தியன்ஸ் கூட முடிச்சு திரும்ப மும்பை இந்தியன்ஸ் கூட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா முடிச்சாங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்லா முடிக்கிறதுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா ஆரம்பித்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறது மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட இவங்க ஆரம்பிக்கிறாங்கிறதுனால, அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸில் அவேல ஆரம்பிக்கிறாங்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. திரும்பவும் அந்த டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா பெரிய ரன் அடித்து குவிச்சு வைக்கிறதுக்கான ஒரு ஷெடியூலாகவும் இருக்குது. பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு. அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ், இவங்களோட ஷெடியூல் எனக்கு இவங்களோட ஷெடியூல் ஆரம்பத்திலே சொல்கிறேன், எனக்கு ஆர்சிபி ஷெடியூல் கொடுத்த திருப்தியோ எம்ஐ கொடுத்த திருப்தியோ எனக்கு இவங்களோட ஷெடியூல் எனக்கு பெருசாக திருப்தி கொடுக்கல. கேகேஆர் எனக்கு ஓரளவு திருப்தி கொடுத்தது இல்லையா. அப்புறம் எல்எஸ்ஜி சிஎஸ்கேவோட ஷெடியூல் பற்றி சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சொன்னல, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சு அகமதாபாத்தில் ஆடி முடிச்சுட்டு திரும்பி லக்னோவில். ஸோ அதான் எனக்கு சொல்கிறேன், இந்த முதல் 2 மேட்ச் அவேல யாராவது ஆடுறாங்கன்னா எனக்கு அவேல ஆடுறத விட ஆப்போனண்ட்டு சரி ஓகே, இப்போ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டாவது விடுங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்கள விட கொஞ்சம் கம்மியான டீம்னு வச்சுக்கலாம். ஆனால் ஜிடி அகமதாபாத் அங்கே தான் வந்து ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனையோடு ஆரம்பிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ பஞ்சாப் கிங்ஸு எஸ்ஆர்ஹெச், ஸோ அந்த கேம் செம்ம சூடாக இருக்க போது உடனே கேகேஆர் கூட ஹோமில் ஆட போகிறாங்க. அதாவது முன்னாடி பின்னாடி கேம் நான் பார்க்கும்போது தான் இங்கே எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் மாட்டாங்களான்னு தோணுது. உடனே அடுத்து பெங்களூருக்கு போகிறாங்க ஆர்சிபி கூட, அதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட் வின் மேட்சாக தான் வரும் பாருங்களேன். திரும்ப அடுத்த மேட்ச் ஆர்ஆர் கூட சண்டிகரில் ஆட போகிறாங்க. ஸோ திரும்ப ஆர்சிபி கூட இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட சென்னையில் ஆட போகிறாங்க. இவங்க ட்ராவல் பாருங்களேன்,
ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அடுத்தடுத்து ஹோம் கேம் வர மாட்டேங்குது. அடுத்தடுத்து ஹோம் கேம் வந்தாலும் திரும்பி உடனே அவேக்கு போக வேண்டியது, உடனே அவேக்கு போகிறாங்க, அடுத்து அவேலேருந்து திரும்பி ஹோம், அப்படி கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் இவங்க தரம்சாலாவில் ஒரு 3 மேட்ச் வச்சுருக்காங்க. ஆனால் எல்எஸ்ஜி கூட, டிசி கூட, எம்ஐ கூட. பட் இந்த தரம்சாலாவில் 2 மேட்ச் சிஎஸ்கே கூட எம்ஐ கூட அப்படி போட்டு, இல்லை ஆர்சிபி கூட சிஎஸ்கே கூட எம்ஐ கூடன்னு கடைசியாக அப்படி போட்டாங்கன்னு வைங்களேன், பிளே ஆஃப் அங்கே மறந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையும் அடித்து போயிட்டாங்கன்னா வீரா தீரா சூரா தான். லக்னோ சூப்பர் ஜெயின், டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் கூட இவங்க கடைசியாக ஒரு 3 மேட்ச் இங்கே தான் ஆட போகிறாங்க. ஸோ பேக் டு பேக் மேட்சஸ் விளையாடுறாங்கிறதுனால இந்த 3த்தையும் இங்கே வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ஜெய்ப்பூரில் ஆர்ஆர் கூட ஆட போகிறாங்க. அது இவங்களுக்கு ஈஸியான ஒரு மேட்சாக தான் இருக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இவங்களுக்கு ஷெடியூல் அப்படிங்கிறதுல வந்து தரம்சாலாவில் பேக் டு பேக் மேட்சஸ் வருது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் இவங்க அவேலேருந்து நிறைய மேட்சஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அவேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, செகண்ட் ஹாஃபும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சிபி கூட ஹோம்லேருந்து மட்டும் ஆரம்பிக்கிறாங்க நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சோன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு செகண்ட் ஹாஃப் நல்ல ஷெடியூலாக இருக்குது. இப்போ அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்துட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, இவங்க அது ஆறாக இருக்கலாம், கவுஹாத்தியும் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரும் உங்களுக்கு ஹோம் கிரவுண்டுங்கிற மாதிரி 2 ஹோம் கிரவுண்டு இருக்கக்கூடிய டீம்களுக்கு அது ஏதோ 2 அவே கிரவுண்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படின்னா 14 மேட்ச் அவே மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வைசாகில் முதல் 2 மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க, ஓகே, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே ரெடி ஆகிட்டு அடோப் பண்ணிட்டு வரும்போது எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் கூட, எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஹோம்லேருந்து வராங்களா இல்லை ஒரு மேட்ச் ஆடிட்டு தான் அங்கே வராங்க. டிசிக்கு எஸ்ஆர்ஹெச் கூட சேலஞ்சு, பட் டிசி நல்ல டீமு, அதை மறந்துடாதீங்க. அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸில் சென்னையிலையும், ஆர்சிபி கூட பெங்களூர்லையும், புரியுதுங்களா? வைசாக் அதாவது சவுத்துலேருந்து இப்படி ஆரம்பிச்சு சவுத்தில் அதாவது வைசாக்லேருந்து ஆரம்பித்து இறங்கி அப்படியே சென்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்து அப்படியே மேலே அவங்களோட ஹோம் கிரவுண்ட் டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே இவங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை, அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக் வருது, அப்புறம் ஒரு ஸ்பீட் பிரேக் வருது, ஹோம்லேயே திடீர்னு ஒரு சிஎஸ்கே கூட ஒரு எம்ஐ கூட பேக் டு பேக் இவங்களுக்கு வருது. பட் ஆரம்பத்தில் ஒரு சிஎஸ்கே எம்ஐ ஆர்சிபின்னு இல்லாமல் முதல் 2 மேட்ச்சுக்கு அப்புறம் இடையில வச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று இவங்களுக்கு சிஎஸ்கே கூட அதிக மேட்ச் இல்லை, ஆர்சிபி கூட அதிக மேட்ச் இல்லை, எம்ஐ கூட மட்டும் 2 மேட்ச் வச்சிருக்காங்க டிசி. பட் டிசி ஸ்ட்ராங்கான ஒரு டீமு. இப்போ பெங்களூர்லேயும் மேட்ச் இருக்குது, ஹைதராபாத்லேயும் மேட்ச் இருக்குது, தரம்சாலாலையும் மேட்ச் இருக்குது, பொட்டி கிரவுண்ட் எல்லாத்துலேயும் உங்களுக்கு மேட்ச் இருக்குது, வைசாகும் கொஞ்சம் பொட்டி கிரவுண்டு தான். ஸோ டிசியோட டீமு சூப்பர், பேட்டிங் வேறு மாதிரி, இவங்களுக்கு இந்த பிளே ஆஃபுக்கு கொண்டு போகிறதுக்கு மாதிரி ஒரு ஷெடியூல் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் டீமாகவே எனக்கு இவங்க ஒரு மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்கல. இந்தியன்ஸ் மேலே நிறையாக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 கிரவுண்டு, ஒன்று அசாமில், இன்னும் ஜெய்ப்பூரில், எனக்கு அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்துது. ஆரம்பிக்கும் போது எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறாங்க, திரும்பி கவுஹாத்தியில் பொட்டி கிரவுண்டு, கேகேஆர் கூட சிஎஸ்கே கூட, கேகேஆர் விட்டு உரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சண்டிகரில் பஞ்சாப் கிங்ஸ் கூட ஆடி முடிச்சுட்டு திரும்பி அகமதாபாத்தில் ஜிடி கூடயும், திரும்பி டிசி கூட டெல்லியில் ஆடுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய அவே மேட்சஸ் இருக்குது, கவுஹாத்தியில் 2 மேட்ச் அங்கேயே முடிக்கிறாங்க. திரும்ப செகண்ட் ஹாஃப் நீங்கள் வரும்போது ஜெய்ப்பூரில் எல்எஸ்ஜி கூட, திரும்பி ஜிடி கூட, எம்ஐ கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட ரெகுலராக அங்கே ஜெய்ப்பூரில் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இடையில அவே மேட்சஸ் வருது. பட் ஆர்ஆரோட ஷெடியூல் நான் திரும்பவும் சொல்கிறேன்லங்க, எனக்கு ஜெய்ப்பூர் அசாம்னு பிரிக்கும் போதே மற்றவங்கள விட கொஞ்சம் இவங்க அவே கேம்ஸ் நிறைய ஆடுறாங்களோ. பட் மற்றவங்க பிளே ஆஃபுக்கு வரதுக்கும் இவங்க பிளே ஆஃபுக்கு வரதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு கிரவுண்ட்லாம் ஆடிட்டு தான் வராங்க. இதுதான் வந்து நான் இவங்களுக்கு, அதாவது பஞ்சாப் கிங்ஸுக்கும் இதே தான் காலங்காலமாக, அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இதுதான் இதுவும் இப்போ கொஞ்சம் நாளாக ஆரம்பிச்சிருக்கு, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஆரம்பிச்சிருக்குது. பட் பிசிசிஐ வந்து ஐபிஎல்ல மற்ற இடங்களுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்னு யோசிக்கிறாங்க. ஆர்ஆரோட ஷெடியூலில் இந்த செகண்ட் ஹாஃப் எம்ஐ கூட, ஆர்சிபி கூட, சிஎஸ்கே கூட அங்கே போட்டிருக்காங்க, கேகேஆர் கூடலாம் இவங்களுக்கு மேட்ச் வருது. 10 டீம்களோட ஷெடியூல் நம்ம பார்த்து முடிச்சாச்சு, ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. ஷெடியூல் யாராக்கா நல்லா இருந்ததுன்னா ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், கேகேஆரா எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். பட் ஆனால் சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஓகேங்களா, டன். இந்த வீடியோ நிறைவடைகிறது. ஷெடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ட்ராவலிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போவும் பாருங்களேன், அந்த 2 ஹோம்னு பிரிகிற டீம்கள் பிளே ஆஃபுக்கு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நான் நினைக்கிறேன். டிக்கெட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ளீஸ் என்கிட்ட கேட்காதீங்க, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா கிரிக்கானந்தா ஃபினிஷ் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்களில். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?